ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஊர்வசி ரவுட்டாலா அவங்கள தான் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நம்ம இந்திய அளவில் அழகியாகவும் மாடலாகவும் இருந்திருக்காங்க. இவங்கள பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த செஷனில், அதாவது இன்ச் பை இன்ச் செஷனில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்ச் பை இன்ச் செஷனில் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நிச்சயமாக அதுக்கான பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது, அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இவங்களை பற்றி நம்ம வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் வெளியான பாலையா இருக்கிற பார்த்திங்களா, அவருடைய படத்தில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டபுடி டபுடின்னு சொல்லி அந்த பாட்டுடைய ஆரம்பம் வருது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த பாட்டில் இவங்க போட்ட அந்த ஆட்டம் தான் இப்போ உங்களுக்காக நாம் இன்ச் பை இன்ச் செஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் இந்த ஃப்ரேமில் இவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கலரும் இந்த பேக்ரவுண்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில இடத்துல இவங்களுடைய அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலரும் பேக்ரவுண்டும் ரொம்பவே இந்த படத்தில் பாட்டுக்கு அருமையாக இருக்குது. மேலும் இவங்களுடைய அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நம்ம காய்ஸ், அதாவது நம்ம சேனலுடைய நேயர்கள் தொடர்ச்சியாக விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுத்துருக்கோம். முழுசாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இவங்களுடைய அந்த குத்தாட்டம் எப்படி இருக்குது, அதாவது என்ன குத்தி இந்த பாட்டை அப்படி ஆட்டி அளவெடுத்துருக்காங்க அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். இந்த அவுட்ஃபிட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுருக்கேன். அதை முழுமையாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த ஃப்ரேமில் இருக்குது அப்படின்றத. தன்னுடைய சினிமா கரியரில் இல்லை மாடலிங் கரியரில், இது ரெண்டுலேயும் பொறுத்து பார்த்தாலும் அதிகமான படங்கள்லையும் அதிகமான பாடல்களையும் இந்தியில் அதிகமாக நாட்டம் காட்டிட்டு வர இவங்க இப்போ தெலுங்கில் பண்ண இந்த பாட்டுடைய சம்பவம், அதுலேயே இந்த சீனில் இவங்க போட்ட அந்த ஆட்டம் பார்த்தீங்களா, நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதூகலமாக ஒரு கிளுகிழுப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்டம் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் டாப் அண்ட் அட்டகாசமான ஒரு ஹார்டஸ்ட் மூமெண்ட்டாக நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க மிகப்பெரிய விருந்தே உள்ளது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் அண்ட் இவங்களுடைய மாடலிங் கரியரில் இவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னன்றதையும் நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இவங்க போடுற இந்த குத்தாட்டத்துக்கு நீங்கள் முழுசாக இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தக்கு மகராஜ் அப்படின்ற படத்துக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதில் பாலையா இவங்களை என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சு, அதாவது இந்த பாட்டுக்கு சம்பவங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்றத நிச்சயமாக அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உடம்பை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு உடம்பை ஒரு ஃபிட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றது. அந்த அவுட்ஃபிட்ஸில் இவங்க இந்த பாட்டுக்கு தெரிக்க ஒரு தெரியல. இவங்களுடைய அதாவது ஒரு அவுட்ஃபிட்லேயே இந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த நல்லிணத்தை காட்ட முடியும். மேலும் சொல்லாமல் சில விஷயங்களை, அதாவது உள்ளூராக இருக்கிற விஷயங்களை எப்படி காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் இந்த சீனில் செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக தெலுங்கில் தான் இது போன்ற அட்டகாசமான சாங்ஸ், அதாவது கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நம்ம பசங்களுக்கு பரவசம் ஊட்டுற பாடல்கள்லாம் தெலுங்கில் தான் தொடர்ச்சியாக வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டுக்கு இவங்க தான் ஆட்டம் போடணும். அப்படி ஆட்டம் போட்டால் தான் இந்த பாட்டுக்கு ஒரு பரவசமாக படு குஜாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி ஆட பிடிச்சி ஆட வைக்கிறாங்க தெலுங்கில். இப்படியான சம்பவங்கள்லாம் பாலையா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். தொடர்ச்சியாக இதனுடைய ஸ்லோ மோஷன் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் வீடியோ முடிஞ்சது ஃபுல்லாக பார்த்த பிறகு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே உங்களுடைய கமெண்ட் என்னன்றதையும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள்.